ஷித்தாய் வசைம். அதை கொஞ்சம் நல்லா ஓதி பார்த்து கொடுங்க. நாங்கள் எப்படி ஓதுறோம்னு சொல்லி எங்களுக்கு ஞாபகப்படுத்திடும். அப்போ லிஈலாபி குரைஷ் என்பதனூடாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், குரைஷ்கள் வழக்கமாக எடுத்துக்கொண்டதற்காக வேண்டி இந்த லாபம் கொண்டு ஏன் முதலாவது ஆரம்பிக்கிறாங்க? முதலாவது அலம்தர கைஃபியுடைய அந்த சூரத்தோடு தொடர்படுத்திருக்கிறாங்க. ஈலாபி தஃப்சீர் உலமாக்கள் ரெண்டு கருத்து இருக்கிறாங்க. ஒன்று ஈலாபி குரைஷ் என்பது குரைஷியர்கள் வழக்கமாக எடுத்துக்கொண்டதற்காக வேண்டி என்ன வழக்கமாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள்? ஈலாபியும் ரஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். அவர்கள் இரண்டு பிரயாணங்கள், குரைஷியர்கிட்ட இரண்டு பிரயாணங்கள் இருந்துச்சு. எப்படின்னு சொன்னால் வியாபாரத்துக்காக வேண்டி அவர்கள் செல்லக்கூடிய அந்த பிரயாணங்கள். அது எப்படின்னு சொன்னால் ஷாமுக்கும் யமனுக்கும் அவர்கள் மாரி காலத்தில் யமனுக்கு அவங்க பயணம் போவாங்க. அதே மாதிரி கோடை காலத்தில் ஷாமுக்கு போவாங்க. இது ஏன் பயணம் போகிறோன்னு சொன்னால் வியாபாரத்துக்கு. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மக்கால மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய ஒரு கோத்திரமாக இருந்தது குரைஷ் வம்சம். இந்த குரைஷ் வம்சத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரை பனு ஹாஷிம் கோத்திரம், கிளை கோத்திரம் இந்த குரைஷ் வம்சத்தில் தான் இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இந்த குரைஷ் உடைய அந்த விருப்பத்தை எல்லாம் சொன்னார். குரைஷியரை வழக்கமாக வச்சு கொண்டிருந்தது எங்களுக்கு தெரியும். மக்காவை பொறுத்தவரை மக்கா என்பது ஒரு வியாபாரம், அதில் விவசாயம் செய்ய மாட்டோம். அப்போ அது என்ன செய்யுது, மக்கள் போகக்கூடிய இடமா இருக்கு. அப்போ மக்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் அவங்க எடுத்துக்கொண்டது அதிலும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அவங்களோட வியாபார பயணங்கள் இரண்டு இருந்துச்சு. ஒன்று மாரி காலத்தில் ஷிதாவுக்கும் அதாவது யமனுக்கும், அதே மாதிரி கோடை காலத்தில் ஷாமுக்கும் அவங்க வியாபாரத்துக்கு போவாங்க. அங்கே போய் தங்கிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்துன்னு வந்து மக்களை வியாபாரம் பண்ணுவோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்வாதாரம் இருந்துச்சு. அப்போ இந்த வளமையை பேணிக்கொள்வதற்காக இந்த வியாபாரமாக வளமையாக செஞ்சு போகிறாங்களே, அந்த வளமையை பேணிக்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த அப்ரஹாவுடைய அந்த படையிலிருந்து நாங்கள் மக்காவை பாதுகாப்போம் என்று அந்த முன்னுக்கு சூறாவோட தொடர்பு. மக்காவை நாங்கள் பாதுகாப்போம். அந்த படை அப்படியே வந்திருந்திருந்தால் மக்காவை அப்படியே அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ அதிலிருந்தெல்லாம் நாங்கள் பாதுகாத்தோம். இந்த வளமையை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், பாதுகாத்து வச்சிருக்கோம். அப்போ அல்லாஹ் தஆலா இதை சொல்லிட்டு, இது மிகப்பெரிய நியமத்தானே அவர்களுக்கு வழங்கிய அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத் அவர்களை பாதுகாத்து. அப்போ அல்லாஹ் சொல்லினான் ஃபல்யஅபுது. இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ நியமத் செஞ்சுக்கிறேன். அந்த ஃபா என்ற அரபுல குர்ஆன் வசனத்தில் வரதுல ஃபா காரணத்துக்காக, காரணத்தை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி. இப்போ ஃபல்யஅபுது, எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நான் உங்களை பாதுகாத்திக்கிறோம். நீங்கள் வளமையாக வச்சு கொண்டிருந்ததால் உங்களைய நான் அந்த பயணத்தை